ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி தோல் நல்லா கீறி விட்டுட்டு அதை நான் இந்த ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நல்லா பாயில் ஆனது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை எடுத்து தோலை எடுத்துட்டு தோல் அப்படியே ஸ்கின் அப்படியே வந்துடும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் போட்டுட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முழு மிளகாய் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூட 3/4 கப்லேருந்து 1 கப் கூட சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சதை நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொஞ்சம் கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது ஒரு 1/4 கப் நம்ம பூண்டை தொளிச்சு தட்டி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த பூண்டை இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அந்த பூண்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதை ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு கூட தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தனியாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிடலாம். இப்போ நான் தக்காளி பேஸ்ட் கரெக்டாக லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் போல் பாயில் ஆகட்டும். இப்போது 2 மினிட்ஸ் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி, அந்த புளித்தண்ணி எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த புளித்தண்ணி கூட ஒரு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துடலாம். ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூட சால்ட் செக் பண்ணிவிட்டு கூட 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடியாக இருக்கும். எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம சாதத்துக்கு வச்சு கீ ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.